இங்க ஹாஸ்டல்ல 4 பொண்ணுங்க தங்கியிருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு இன்னைக்கு நைட் என்னோட கனவுல ஒரு அழகான பையன் வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறா. இதை கேட்ட அவளோட ஃப்ரெண்ட் இந்த நாள் நல்ல நாளே கிடையாது, இன்னைக்கு நாம என்ன கேட்டு வேண்டுமோ அதனால நம்ம உயிருக்கு கூட ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களை பயமுறுத்துறா. இதை கேட்டுட்டு இந்த பொண்ணு அதை சீரியஸா எடுத்துக்காம விட்டுறா. அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணு வேண்டின மாதிரி அவளோட கனவுல ஒரு அழகான பையன் வரான். அது மட்டும் இல்லாம அவனோட போன் நம்பரையும் கொடுத்துட்டு போறான். அதுக்கப்புறமா தூக்கத்துல இருந்து எழுந்த அந்த பொண்ணு அவன் கனவுல கொடுத்த நம்பரை வச்சு அவனோட சோசியல் மீடியா அக்கௌண்ட கண்டுபிடிச்சு ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுக்குறா. அடுத்த செகண்டே அந்த பொண்ணு கொடுத்த ரெக்வெஸ்ட் அந்த பையன் அக்செப்ட் பண்ணிட்டு மெசேஜ் பண்றான். இந்த பொண்ணு அந்த பையனோட போட்டோவை வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றா. இத பாத்துட்டு இந்த நாள் சரியில்லைன்னு சொன்ன அந்த பொண்ணு ஃபேஸ பார்த்தாவே செத்து போன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றா. இதை கேட்டுட்டு இந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட பயங்கரமா திட்டி விட்டுறா. இப்படியே போக போக இந்த பொண்ணும் அந்த பையனும் போன்லயே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நாள் போக போக இந்த பொண்ணோட ஃபேஸ் ஒரு மாதிரி டிஃபரெண்டா வெளுத்துக்கிட்டே போகுது. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் இந்த பொண்ணு கிட்ட நீ செத்து போயிட்டு பேயா இருக்க ஒருத்தனை தான் லவ் பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஃபேஸ பாரு நீயும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த பொண்ணு ஃப்ரெண்டு சொல்றத கொஞ்சம் கூட நம்ப மாட்டா. இப்ப அவ இந்த பொண்ணு கிட்ட நீயே நல்லா யோசிச்சு பாரு, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னைக்காவது வீடியோ கால் போன் கால் பேசியிருக்கானா அப்படின்னு கேட்க இந்த பொண்ணோட இன்னொரு ஃப்ரெண்டு ஏன்னா பாய் ஃப்ரெண்டோட வீடு சின்னதா இருட்டா இருக்கும், அதனால என்னைக்குமே வீடியோ கால் பண்ணதில்லைன்னு சொல்றா. அதுக்கு இவ இன்னுமா உங்களுக்கு புரியல, உலகத்திலேயே எந்த பிளேஸ் ரொம்ப சின்னதா இருட்டா இருக்கும்னு தெரியாதான்னு கேக்குறா. இப்பதான் அவங்களுக்கு அவ பாய் ஃப்ரெண்ட் இருட்டா சின்னதா இருக்குன்னு சொன்ன இடம் கல்லறைன்னு தெரிய வருது. கடைசியில எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க.